ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் வழி வேதனைகள் இருந்தாலும், உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்திலேயும் நான் உனக்கு அற்புதத்தையே செய்ய போகிறேன். எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் ஒவ்வொன்றையும் மாற்ற வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு உண்டு. அதில் இப்பொழுது புதிதாக பிறந்திருப்பது இன்னொரு ஆசை. கவலையே இல்லாமல் ஒரு அற்புதத்தை உனக்கு நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் அடுத்தடுத்து நடக்கும். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ விஷயங்களை கடந்து நீ வந்தாய். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக, எந்த விஷயத்திற்காக ஓடி 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 உழைக்கிறாயோ, எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ காத்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த விஷயத்தில் எல்லாம் அற்புதமே நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையும் விஷயங்கள் எல்லாம் நிறைய பல பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகிறாய். இதற்கு பிறகு நீ எதையும் சரி, எப்பொழுதும் சரி, நினைத்து அழவே வேண்டாம். நானோ உனக்கு அதிகமான மாற்றத்தையும் அதிகமான திருப்பத்தையும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? இதற்கு பிறகு எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன்னோடு எப்பொழுதுமே உன்னுடைய தெய்வம் இருக்கும். உன்னுடைய தெய்வங்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் அல்ல. நிறைய விதமான போட்டிகள், பொறாமைகள் நிறைந்ததுதான் உன்னுடைய வாழ்க்கை. நீ எப்படி முன்னேறுவாய், நீ எப்படி முன்னேற போகிறாய் பார்த்து விடலாம். நீ என்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்கிறாய் பார்த்து விடுகிறேன் என்றெல்லாம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் சில சவால்களை கூட விட்டிருக்கிறார்கள். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதங்களும் அதிசயங்களையும் நானும் நடத்தி தருவேன். இப்பொழுது இருக்கும் விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் உள்ளது. அது அனைத்தையும் நானும் சரி செய்வேன். யதார்த்தமான பிள்ளை நீ. உன்னை நிறைய பேர் தேவையே இல்லாமல், அதாவது உன்னுடைய யதார்த்தத்தை அவர்களுடைய பலமாகவே மனதில் வைத்துக் கொண்டு உன்னை அனைத்து விஷயத்திலேயும் வைத்து விளையாடி விட்டார்கள். ஆனால் உன்னுடைய யதார்த்தத்தை யாரெல்லாம் வைத்து விளையாடி உன்னுடைய மனதை போட்டு கஷ்டப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றத்தையே தர வேண்டும், எல்லா காரியத்திலேயும் தோல்வியையே தர வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு அனைவருக்கும் நான் நிச்சயமாகவே நல்லதொரு பாடத்தை கொடுப்பேன். அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அடியையும் மிகப்பெரிய ஒரு வேதனையையும் தருவேன். யாரையும் நம்பாதே. எந்த ஒரு விஷயத்திலேயும் உன்னையே நீ நம்பு. இவர்கள் எனக்காக செய்வார்கள், அவர்கள் எனக்காக வந்து நிற்பார்கள் என்று எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் போய் நின்று அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு யாரிடமும் போய் நிற்க வேண்டாம். நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் இன்பங்களும் கூடும். உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ எல்லாமே கிடைக்கும். ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இது வீணாகி போய்விட்டது, இது வீணா போய்விட்டது, அது வீணாக போய்விட்டது என்று ஒரு முறை ஒரு நொடி கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் கெட்டு போகாது. எல்லாமே, எல்லா விஷயங்களும், நலங்களும் வளங்களும் உனக்காகவே காத்திருக்கிறது. நீ யோசித்துப்பார், நீ யோசித்துப்பார். உன்னுடைய யோசனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய யோசனைகள் அற்புதமான ஒன்றுதான். ஆனால் அது அனைத்தும் சில நேரத்தில் உனக்கே எதிராக மாறுகிறது. அதாவது நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது வேறொரு விஷயமாகவே
போகுகிறது. அதனால்தான் உனக்கு இந்த நிலைமையை. ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாய் என்றால் தீர்மானமாக முடிவெடு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 சிறந்த ஒரு விஷயமே ஆகும். நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் சில நேரத்தில் இருப்பது இல்லை. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ நினைக்கும் விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இதை செஞ்சுட்டோம், ஒரு விஷயத்த செய்யற அப்படின்னா இந்த விஷயத்த செஞ்சுட்டோம், இது நல்லது நடக்கல அப்படின்னா இது இப்படியே விட்டுறலாம், இது நல்லது நடக்கலன்னா அதை அப்படியே விட்டுறலாம். அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய தப்பு. ஒரு முயற்சி எடுத்திருக்க அப்படின்னா அந்த முயற்சி இருக்கு பத்தியா, அந்த முயற்சியை தொடர்ந்து எடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைய காலத்துல, நிறைய நேரத்துல, நிறைய பொழுதுல நீ தப்பு பண்ற ஒரு விஷயம் திரும்ப 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 முயற்சி செய்யற விஷயத்த கைவிடுறதுனால மட்டுமே தான். முதல்ல ஒரு விஷயத்துல துவங்கிட்ட அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய். எந்த காரணத்தையோ எந்த காரியத்தையோ மனசில் வச்சு எல்லா நிமிஷத்துலையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நினச்சி வருத்தமோ கவலையோ எதுவுமே பட்டு நமக்கு இவ்வளோ செய்கிறோமே ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு செய்கிற காரியத்தை விட்டுடாத. நம்பிக்கையோடு இருங்க. பல விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி நீங்கள் செய்கிற விஷயத்தினால நல்லது நடக்கும். காலம் காலமாக நன்மையே நடக்கும். தொடர்ந்து நான் இருப்பேன். இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்த ஐஸ்வர்யத்தையும் நிரம்பிய செல்வத்தையும் எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு பொழுதிலேயும் எதுவும் குழம்பி போகாமல் எல்லாமே நேராக நடக்கிற மாதிரியும் இந்த சாய் செய்வேன். சாய்க்கு எப்பொழுதும் பிள்ளைகள் பற்றிய நினைப்புகள் மட்டுமே. இந்த சாய் என்றுமே துணை இருப்பேன். கவலை இல்லாமல் அமைதியோடு இரு. ஏற்கனவே நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் துளைத்தாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று என்னென்ன விஷயத்தை எல்லாம் நீ ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அனைத்து விஷயத்திலேயும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நன்மைகளும் மலரட்டும். எல்லா விஷயத்திலேயும் வாழ்வில் ஒவ்வொன்றாக சிறந்து நிற்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.